ஒரு காலத்தில் மிருகண்டு முனிவரும் அவரது மனைவி மருத்மதியும் குழந்தை இல்லாமல் மிகவும் வருந்தினர். அவர்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தனர். அவர்களின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு முன் தோன்றி அருள் புரிந்தார். சிவபெருமான் கேட்டார், நீண்ட ஆயுள் இல்லாத ஆனால் ஞானமிக்க மகனா அல்லது நீண்ட ஆயுள் கொண்ட சாதாரண மகனா? முனிவர் ஞானமிக்க மகனை வேண்டினார். சில நாட்களில் தெய்வீக ஒளியுடன் மார்க்கண்டேயன் பிறந்தான். சிறுவயதிலிருந்தே மார்க்கண்டேயன் சிவபெருமானின் தீவிர பக்தனாக வளர்ந்தான். தினமும் சிவலிங்கத்தை வழிபட்டு ஓம் நமசிவாய என்று ஜெபித்தான். ஆனால் விதிப்படி மார்க்கண்டேயனுக்கு 16 வயதில் மரணம் வரவேண்டிய நாள் வந்தது. யமன் தனது பாசக்கயிறுடன் அவன் உயிரை எடுக்க வந்தான். பயந்த மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை இறுக்கமாக கட்டிப்பிடித்து, சிவபெருமானே, என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறி பிரார்த்தித்தான். அந்த கணத்தில் சிவலிங்கம் பிளந்து அதிலிருந்து சிவபெருமான் கோபமுடன் வெளிவந்தார். என் பக்தனை தொடத் துணிந்தாயா என்று கூறி சிவபெருமான் யமனை தடுத்தார். பிறகு சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு சிரஞ்சீவி வரம் அளித்து என்றும் இளமையுடன் வாழ ஆசீர்வதித்தார். உண்மையான பக்தியை சிவன் எப்போதும் காப்பார்.